2023 ஜப்பான் மொபிலிட்டி ஷோ டோக்கியோவில் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் காடி வழியில் அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது உங்களுக்கு புது ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்டோட டீட்டெயிலான வாக் அரவுண்ட் காமிக்க போகிறேன். ஸோ இந்த காம்பேக்ட் ஹேஷ்பேக் இந்தியாவில் ரொம்ப பாப்புலரான ஒரு மாடல். ஸோ 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இந்தியாவில் மோஸ்ட்லி லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்டு வாக் அரவுண்டில் எல்லா சேஞ்சஸும் சொல்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரில் வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க, பிளாக் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. அப்புறம் பானட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீப்பிங் பானட் ஸ்ட்ரக்சரும் வந்து ஸ்லைட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஹெட்லாம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்லீக்கராக இருக்குது, நல்ல தின்னாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு இன்டிகிரேட்டட் எல் ஷேப் ரேடியர் மல்டிலைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிரில்லே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளாக் மெஷ் கொடுத்துருக்காங்க, பார்க்க ஸ்போர்ட்டியாக இருக்குது. அது சுற்றியும் வந்து பிளாக் சரவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்க்கும்போது பம்பர் வந்து கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஹெட்லாம்ப் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸ் யூனிட்டு. ஃபாக்லாம் செக்ஷனும் வந்து ஒரு ஆரோ ஷேப்பில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஹவுசிங் கொடுத்துருக்காங்க, பிளாக் ஹவுசிங். அப்புறம் வந்து பம்பரில் வந்து அந்த மெட்டாலிக் ஸ்கிப்லேட் எலிமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆக்சுவல் ஸ்கிப்லேட் கிடையாது, அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வைடரான ஏர் இன்டேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் ஃபாசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசைன் வந்து நீட்டாக இருக்குது. பழைய வண்டியோட ஒரு எவல்யூஷனரி அப்டேட் தான், ஒரு பிராண்ட் நியூ டிசைன் கிடையாது. இருந்த டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. சைட் ப்ரொஃபைல்லேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புது டியூல் டோன் அலாய் வீல்ஸ் தெரியும். அப்புறம் ஒரு கேரக்டர் லைன் வந்து ஃப்ரண்ட்டில் ஹெட்லாம்ப்ஸ் பின்னாடி இருந்து கம்ப்ளீட்டாக சைட் ஃபுல்லாக ரன் ஆகுது. அப்புறம் அந்த பானட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஜ்ஜியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேஜிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ஃபெண்டருக்கு மேலே. நீங்கள் 360 கேமரா சிஸ்டம் பார்க்க முடியும். இந்த வண்டியில் பிளாக் ஃபினிஷ்ட் பில்லர்ஸு, ரூஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது டியூல் டோன் கான்செப்ட், ப்ளூ அண்ட் பிளாக் ஃபினிஷோட இருக்குது. ரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் பண்ணப்பட்ட சி ஷேப்பில் இருக்கிற மாதிரி வந்து எல்இடி டெயில் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெயில்கேட் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, பழைய இப்போ இருக்கிற வண்டியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த லைட்டிங் இன்சர்ட்ஸ் வந்து புதுசு கொடுத்துருக்காங்க டெயில் லாம்பில். ரியர் பம்பர் வந்து புதுசு. அப்புறம் ஹரிசாண்டல் ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபினிஷும் வந்து பார்க்க ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு கான்செப்சுவல் ஸ்டேஜ் தான். பின்னாடி ஹைப்ரிட் பேட்ஜிங்கும் உங்களுக்கு பார்க்க முடியும் டெயில் கேட்டில். பூத் ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சுமே இருக்காது. இன்டீரியர் ஸ்பேஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும் இப்போ இருக்கிற வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா சேம் ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் தான். ஆனால் அந்த பிளாட்ஃபார்மோட இன்னும் ஃபர்தராக ஸ்ட்ரென்த்னிங் இன்னும் பெட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன், பெட்டரான சேஃப்டிக்காக. அப்புறம் ரியலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெயின் சேஞ்ச் என்னென்னா, அந்த கன்வென்ஷனான ரியர் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்லர் மோட்டர்லேருந்து ரெகுலரான டோர் ஹேண்டில்ஸாக மாற்றிருக்காங்க. இந்த கான்செப்ட்டில் பார்த்திங்கன்னா பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்க நல்ல அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கான்செப்ட் இது வந்து கொஞ்சம் டோன் டவுன் வெர்ஷனாக தான் இருக்கும் ப்ரொடக்ஷன் மாடலுக்கு. இதே மாதிரி டிசைருக்கு வந்து அப்டேட் கொடுப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக லான்ச் ஆகிடும். இப்போது நீங்கள் என்ஜின் பார்த்துட்ருக்கீங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் ஆஃபர் பண்ண போகிறாங்க. இந்த என்ஜினோட பெரிய ஹைலைட் என்னன்னா மைலேஜாக இருக்கும். 35 to 40 kmpl கிளைம் மைலேஜாக இருக்கும். இன்டீரியர் பார்த்திங்கனாலும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து அந்த 9-inch ஃப்ளோட்டிங் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம்னால பார்க்க முடியும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருப்பாங்க கிளைமேட் கண்ட்ரோலுக்கு. அது வந்து புதுசு. அப்புறம் இந்த வண்டியில் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட், சென்டர் கன்சோல் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோர் ஆஃப் இப்போ லேட்டஸ்டான மாருதி லான்ச்சஸ், பிரெஸா, ஃப்ராங்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மாடல்ஸ் கிட்ட இருந்து இந்த வண்டி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பெறும். அது எந்த டவுட்மே இல்லை. ரியலில் வந்து நீங்கள் ஹெட்ரெஸ் பார்க்க முடியும். ஃப்ரண்ட்டில் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டீரியர் வந்து ஸ்பேஸில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ குளோபல் மாடலில் பார்த்தீங்கன்னா ஏடாஸ் கொடுப்பாங்க. அப்புறம் 360 கேமரா சிஸ்டம் இருக்கும். இந்தியாவில் வந்து ஏடாஸ் கொடுக்குறது ரொம்ப டவுட் தான். பட் 360 கேமரா சிஸ்டம் நம்ம டாப் அண்ட் வேரியன்ஸில் வந்து எதிர்பார்க்கலாம். சென்டரில் பார்த்துட்ருக்கீங்க. கன்சோல் வந்து உங்களுக்கு விண்டோ ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோல் ஸ்விட்சஸ். ஸோ ஓவரால் ரொம்ப நல்ல அப்டேட்டு. ஜேடிஎம் ஸ்பெக் மாடல், அதாவது ஜாப்பனீஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா டுவல் சென்சர் பிரேக் சப்போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. கொலிஷன் மிடிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டமோட அடாப்டிவ் ஹை பீம் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது கன்ஃபார்மாக குளோபலில். அது இந்தியாவுக்கு வருமாங்கிறது பெரிய டவுட் தான். இன்டீரியரில் மற்ற ஃபீச்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ஆப்பிள் கேப்லே ஆண்ட்ராய்டு கனெக்டிவிட்டி இருக்கும். அப்புறம் ஏசி வென்ஸ் புதுசு டிசைனு. அப்புறம் டாகிள் ஸ்விட்ச், அதோட டாகிள் கண்ட்ரோல்ஸும் வந்து புதுசு. புஷ் பட்டன் ஸ்டாப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து இம்ப்ரூவ் தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்கிற வண்டிக்கு ஒரு நல்ல சக்ஸஸராக இந்த வண்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ப்ரைஸிங்கும் வந்து கண்டிப்பாக அக்ரெசிவாக தான் கொடுப்பாங்க. மாருதி சுசுகி, அதாவது சுசுகி பிராண்டட் EVX, மாருதி சுசுகி ஒரு சுசுகியோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் SUV EVX. அந்த வண்டியை பற்றியும் வாக் அரவுண்ட், அப்புறம் சுசுகி பர்கன் பற்றி எல்லாமே வந்து நம்ம சேனலில் சீக்கிரம் வருது. எக்ஸ்க்ளூசிவாக ஃபர்ஸ்ட் இன் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.